हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। मन को मंगल मार्ग पे लाना, सबसे बड़ी है कला। मन को
सोचो भला करो भला, सोचो भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 18/8/2024 அவைத்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 20/2/2001. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு शिव जयंती व्रत लेने और सर्व समर्पण होने का यादगार है. शिव जयंती விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும், அதாவது முழுமையாக சமர்ப்பணம் ஆவதற்கான நினைவு சின்னமாகும். திருமூர்த்தி रचिता शिव बाब अपने पूज्य सालिग्रामों से मिलने आए हैं. இன்று திருமூர்த்தி படைப்பவரான சிவ தந்தை தனது பூஜைக்கு தகுந்த சாலிகிராம்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். மில்னா भी है तो आज मनाना भी है. சந்திக்கவும் வேண்டும், கொண்டாடவும் வேண்டும். आप सभी विश्व की चारों ओर से बाप दादा की जयंती बड़े उमंग उत्साह से मनाने के लिए पहुंचे हो. நீங்க எல்லாரும் கூட உலகத்திலிருந்து நாலா பக்கங்களிலிருந்து பாப் தாதாவுடைய ஜெயந்திய மிகவும் ஆர்வம் மற்றும் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். बच्चे कहते हैं बाप की जयंती मनाने आए हैं. குழந்தைங்க என்ன சொல்றாங்க? தந்தையினுடைய ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கின்றோம். और बाप कहते हैं बच्चों की जयंती मनाने आए हैं. பாபா என்ன கூறுகிறார்? குழந்தைகளுடைய ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கின்றேன். आप सब भी अपनी जयंती अलौकिक बर्थडे मनाने के लिए आए. நீங்க எல்லாரும் கூட உங்களுடைய ஜெயந்தி अलौकिकமான बर्थडे கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். सारे कल्प में ऐसे न्यारा और प्यारा बर्थडे कभी होता नहीं है. முழு கல்பத்திலையும் அப்படிப்பட்ட விடுபட்ட அன்பான ஒரு பர்த்டே ஒருபொழுதும் இருப்பதில்லை. सारे कल्प में देखा है. முழு கல்பத்திலே நீங்க பார்த்திருக்கின்றீர்களா? ऐसे बर्थडे मनाया है. அப்படிப்பட்ட பர்த்டே கொண்டாடி இருக்கின்றீர்களா? जो आपका भी हो और साथ बच्चों का भी हो. தந்தைக்கும் அதே நாள் தான், கூடவே குழந்தைகளுக்கும் அதே நாள் தான். क्योंकि ஏனெனில் विश्व परिवर्तन के कार्य में शिवा ब्रह्मा दादा के साथ साथ ब्राह्मण भी जरूर चाहिए. ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்துல சிவ பாபா பிரம்மா தாத்தா கூட பிராமணர்களும் அவசியம் வேண்டி இருக்கின்றது. பிராமணனுக்கு பினா யஜ்ஞ சஃபல் नहीं होता है. பிராமணர்கள் இல்லாம யஜ்ஞம் சஃபல் ஆகாது, வெற்றி அடையாது. இசிலியே ஆகவே பாபர் பச்சுக்கு இக்கட்டா ஜனம் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இணைந்து பிறந்த நாளாக இருக்கின்றது. அர்த்தாத் அதாவது ஜெயந்தி है, ஜெயந்தியாக இருக்கிறது. तो बच्चे दिल ही दिल में बाप को मुबारक दे रहे हैं. குழந்தைகள் இதயத்தில பாபாவுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். बाप हर ब्राह्मण बच्चे को अलग जन्म के अरब करब से भी ज्यादा ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் அலௌகிக ஜென்மத்திற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு அதிகமாக தில் கி துஆயின் கே சாத் முபாரக் தே ரஹே ஹேன். இதே பூர்வமான ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். தோ முபாரக்கோ, ஆக வாழ்த்துக்கள், முபாரக்கோ முபாரக்கோ. 3 முறை பாபா சொல்றாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாரும் கை அசைக்கின்றார்கள். बहुत अच्छा. एक हाथ की ताली अच्छी लगती है. ஒரு கையில தட்டாம நீங்க ஆட்டுவது நன்றாக இருக்கின்றது. துவாத்தினே 2 கைகளாலே தட்டினீங்கன்னா ஓசை எழும்பும். बहुत खुशी है ना. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் அல்லவா? तो हाथ रुकते नहीं है. கை கட்டுப்படாம இருக்கின்றது. சல் படுத்தே அது அசைய ஆரம்பித்து விடுகின்றது. दुनिया में भक्त लोग भी शिव जयंती बड़े धूमधाम से मनाते हैं. உலகத்துல பக்தர்கள் கூட சிவ ஜெயந்திய ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். लेकिन ஆனால் वो मनाते हैं एक दिन का जागरण का व एक दिन का व्रत. அவங்க கொண்டாடுவது எப்படி? ஒரு நாளுக்கான கண் விழித்தல் இல்ல ஒரு நாளுக்கான விரதம். अब बच्चों ने अज्ञान नींद से जागरण का संकल्प एक दिन के लिए नहीं किया.
குழந்தைகளாகி நீங்கள் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிப்பதற்கான சம்பந்தம், அதாவது சங்கல்பம் ஒரு நாளைக்காக செய்யவில்லை. ஜாகரன் வபி கருத்து அவங்க கூட கண் விழிக்கின்றார்கள். लेकिन आपने एक संगम हीरे तुल्य जन्म जागरण किया है. நீங்களோ ஒரு சங்கம யுகத்தினுடைய வைரத்துக்கு சமமான ஜென்மத்தை விழிப்புற செய்து இருக்கின்றீர்கள். அவர் கர்றையும் வேணும் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஜக் கயேனா, நீங்கள் விழிப்பு அடைந்து விட்டீர்கள் தானே. அபி ஃபிர் சோயங்கே तो नहीं है ना. பிறகு நீங்க தூங்கிவிட மாட்டீர்கள் தானே. या थोड़ा थोड़ा सा सो जाएंगे, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிடுவீங்களா. अच्छा सोए नहीं तो थोड़ा जुटका खा ले. சரி தூங்கல, ஆனா வெறுமனே நீங்க தூங்குறதுக்கான மாதிரி தலையை அசைப்பீர்களா. ஏ ஜாகரன் ஐசா ஜாகரன், இந்த விழிப்பு அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு जो स्वयं तो जग जाते हैं. நீங்க மட்டும் விழிப்புறவில்லை, लेकिन औरों को भी जगाते हैं. பிறரை கூட நீங்க விழிப்புற செய்கின்றீர்கள். ज्ञान के जीवन में जागरण माना अंधकार से रोशनी में आना. ஞானத்துல ஞான வாழ்க்கையில இந்த கண் விழித்தல் என்பது இருளிலிருந்து ஒளியில வருவதாகும். ये अलौकिक जागरण सभी को अच्छा लगता है ना. இந்த அலௌகிகமான கண் விழிப்பு எல்லோருக்கும் பிடித்திருக்கின்றதா இல்லையா. जब से जन्म लिया, எப்பொழுதிலிருந்து நீங்கள் ஜென்மத்தை எடுத்தீர்களோ, ஜெயந்தி மனாய் தப்சே क्या क्या விரத लिया, இந்த ஜெயந்தியை கொண்டாடினீங்களோ அதிலிருந்து என்னென்ன விரதத்தை எடுத்தீர்கள். யாதுனா நினைவு இருக்கின்றதா. बच्चे कहते हैं याद तो क्या, हमारी तो नेचुरल जीवन ही विरत हो गई है. குழந்தைங்க என்ன சொல்றாங்களா, நினைவுல என்ன இருக்கிறது, எங்களுடைய நேச்சுரல் வாழ்க்கையே விரதமாக ஆகிவிட்டது. पवित्र आहार, पवित्र व्यवहार और पवित्र विचार ये जीवन बन गई है. பவித்திரமான உணவு, பவித்திரமான விவகாரம், பவித்திரமான எண்ணங்கள், சிந்தனைகள், அதுவே வாழ்க்கையாக ஆகிவிட்டது. एक मास के लिए, 2 मास के लिए नहीं, जीवन ही व्रत धारण करने वाली बनी. ஒரு மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ இல்ல, வாழ்க்கையே இந்த விரதத்தை தாரணை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டது. நேச்சுரல் பன் கை और नेचर बन गई. நேச்சுரலாகவும் ஆகிவிட்டது, நேச்சராகவும் ஆகிவிட்டது. पवित्रता की नेचर बन गई ना. தூய்மையினுடைய நேச்சர் ஆகிவிட்டது அல்லவா. நேச்சர் பன் கை या बनानी पड़ती है. இயற்கையாக ஆகிவிட்டதா இல்ல ஆக்கப்பட வேண்டி இருக்கின்றதா. பன் கைனா ஆகிவிட்டதல்லவா. சிறு காந்து இலாவோ பஸ் பன் கை, வெறும் தலையில மட்டும் ஆட்டுங்கள், ஆகிவிட்டதா. அப்பவித்திரता नेचर से समाप्त हो गई. தூய்மையற்ற தன்மை அந்த நேச்சரானது முடிவடைந்து விட்டது. और पवित्रता जीवन में समा गई. தூய்மை என்பது வாழ்க்கையில நிறைந்து விட்டது. ஐசே அதே மாதிரி ஹீரே துல்லிய சிவ ஜெயந்தி या सालिग्राम जयंती मना ली. நீங்க வைரத்துக்கு சமமான சிவ ஜெயந்தி சாலிகிராம் ஜெயந்தியை கொண்டாடி இருக்கீங்களா. चारों ओर के देश विदेश के बच्चे साथ साथ मना रहे हैं. நாலா பக்கங்களில் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகள் ஒன்றாக இணைந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். பாதாத தேக் ரஹே हैं, பாதாத பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். என்ன பார்க்கிறாங்க, चारों ओर बाप साथ और आपके साथ, वह भी कितने खुश हो रहे हैं. நாலா பக்கங்களிலும் பாபா உடன் மற்றும் உங்களுடன் எல்லாருமே எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். आज के दिन विशेष भक्त लोग आपका याद कर बलि भी चढ़ाते हैं. இன்றைய நாள் விசேஷமாக பக்தர்கள் உங்களுடைய நினைவு சின்னமாக பலி கூட கொடுக்கின்றார்கள். आप सब मन वचन कर्म से बाप के आगे समर्पण होते हो. நீங்க அனைவரும் கூட எண்ணம் சொல் செயல் மூலமாக பாபாவுக்கு முன்னாடி சமர்ப்பணமாக ஆகிறீர்கள். उसी का याद भक्त को अपने को बलि चढ़ा नहीं चढ़ाते, बकरी को बलि चढ़ा देती है. இதனுடைய நினைவு சின்னத்துல பக்தர்கள் என்ன செய்யறாங்க, தங்களை பலி கொடுப்பதற்கு பதிலாக ஆட பலி கொடுத்து விடுகின்றார்கள். और कोई नहीं मिला, बकरा को क्यों मिला. சரி வேற எதுவுமே கிடைக்கலையா பலி கொடுப்பதற்கு, ஏன் ஆடு மட்டும் கிடைச்சது. इसका भी रहस्य आप जानते हो. இதனுடைய ரகசியம் கூட உங்களுக்கு தெரியும். क्योंकि ஏனெனில் सबसे बड़े का बड़ा देह अभिमान का कारण है. எல்லாத்தோட பெரிய தேக அபிமானத்துக்கான காரணம் என்ன, மைப்பன் நான் என்பது. ये मैपन जब अर्पण कर देते हो तभी ब्राह्मण बनते हो.
எப்ப நான் என்பதை நீங்க அர்ப்பணம் செய்து விடுகின்றீர்களோ அப்பதான் பிராமணர்களாக ஆகின்றீர்கள். तो बकरा भी क्या करता है? ஆடு கூட என்ன செய்கிறது? மே மே. ये तो देह अभिमान की मैपन की निशानी है. தேக அபிமானத்தினுடைய நான் என்பதனுடைய அடையாளம் எது? देह अभिमान का मैपन बहुत सूक्ष्म भी है और भिन्न भिन्न प्रकार का भी है. இந்த தேக அபிமானத்தினுடைய நான் என்பது ரொம்ப சூக்ஷமாகவும் இருக்கிறது, விதவிதமாகவும் இருக்கின்றது. சப்சே பहले मैपन है, எல்லாத்தோட முதல்ல நான் என்ற மைப்பன் எது? மை சரீரமும் ஃபலானாகும். நான் சரீரம் என்று நினைப்பது அல்லது நான் சோ என்று நினைப்பது. फिर आगे चलो तो संबंध में फंसने के भी भिन्न भिन्न மைப்பன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சம்பந்தத்துல மாட்டிக்கிறதுக்கான விதவிதமான நான் என்பது இருக்கிறது. ஆகே चलो இன்னும் முன்னாடி நீங்க போனீங்கன்னா भिन्न भिन्न பொசிஷன் का भी மைப்பன், விதவிதமான பொசிஷனுக்கான மைப்பன் இருக்கிறது. उससे भी सूक्ष्म अपनी विशेषताओं का मैपन ऊपर से नीचे ले आता है. எல்லாத்தை விட சூக்ஷமான தனது விசேஷ தன்மை என்ற மைப்பன் கூட என்ன ஆயிடுது? மேலிருந்து கீழே கொண்டு வந்துடுது. விசேஷத்தா हरेक में है, விசேஷ தன்மை ஒவ்வொருடமும் இருக்கிறது. ऐसे कोई भी मनुष्य आत्मा नहीं है जिससे चाहे स्थूल चाहे सूक्ष्म कोई भी विशेषता ना हो. இந்த உலகத்துல அப்படி ஒரு மனித ஆத்மா கிடையாது ஏதாவது ஒரு ஸ்தூல அல்லது சூக்ஷமான விசேஷத்தன்மை இல்லாமல். ஞானி ஜீவன் में भी और ब्राह्मण के अंदर कम से कम एक विशेषता आवश्यक है. ஞானி வாழ்க்கையில கூட ஒவ்வொரு பிராமணர்கிட்டையும் குறைந்ததும் குறைந்தது ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. लेकिन ஆனால் ஞானி जीवन में विशेषता परमात्मा दीन है. ஞானி வாழ்க்கையில இந்த விசேஷத்தன்மை பரமாத்மாவுடைய கொடுப்பினை, परमात्मा की सौगात है, परमात्मा गिफ्ट है. जब परमात्मा की देन को दे अभिमान वश मैपन में लाते हैं, எப்படி பரமாத்மாவுடைய கொடுப்பினைய தேக அபிமானத்தின் காரணமாக எனது என்று நினைக்கின்றீர்களோ, நான் என்று நினைக்கின்றீர்களோ, அதையும் பாபா உதாரண சொல்றாங்க, मैं ऐसा हूं, நான் அப்படிப்பட்டவன். ये ராயல் அபிமான் படைத்து படா மைப்பன். இந்த ராயல் அபிமானம் தான் எல்லாத்தை விட பெரிய மைப்பன். तो समर्पण तो हुए ही है, लेकिन आगे क्या देखना है? समर्पणமாக ஆகிவிட்டீர்கள், இப்போ முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? டீச்சர்ஸ் अभी अपने को क्या कहती है? बाबा के काम टीचर्स தன்னை என்னன்னு கூறுகிறீங்க? சமர்ப்பன் என்ன? சமர்ப்பணமானவர்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? டீச்சர்ஸ் अभी समर्पण है, டீச்சர்ஸ் எல்லாம் சமர்ப்பணமா இருக்கின்றீர்களா? अच्छा प्रवृत्ति में रहने वाले समर्पण है? अर्थ बाबा கேட்கிறேன், இல்லறத்துல இருக்கிறவங்க எல்லாம் சமர்ப்பணம் ஆயிருக்கீங்களா? யான்னா ஒண்ணு எஸ் சொல்லுங்க, இல்ல நோ சொல்லுங்க. பாண்டவர் சமர்ப்பண, பாண்டவர்கள் சமர்ப்பணமா இருக்கீங்களா? போத் அச்சா முபாரக், ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். ஆகே क्या करना है? மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சமர்ப்பணம் होगे, बहुत अच्छा, சமர்ப்பணம் ஆயிட்டீங்க, ரொம்ப நல்லது. अभी आगे चेक करना है, बताएं क्या? இப்போ முன்னாடி எதை சோதனை பண்ணணும் சொல்லட்டுமா? आप कहेंगे समर्पण तो है ना, फिर क्या करना है? நீங்க சொல்லலாம், நாங்க தான் சமர்ப்பணம் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன? तो एक समर्पण और आगे है सर्व समर्पण. ஒன்று சமர்ப்பணம், இன்னொன்னு சர்வ சமர்ப்பணம். சர்வ में विशेष अंडरलाइन है. அந்த சர்வ அனைத்தும் என்பதுல அண்டர்லைன் பண்றார். अपने मन बुद्धि संस्कार सहित समर्पण, தனது மனம் बुद्धि संस्कारम उल्पड़ समर्पणम. क्योंकि ஏனெனில் जितना आगे बढ़ते हो पुरुषार्थ में तीव्र गति से कदम उठाते हो, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முன்னேறுகின்றீர்களோ, புருஷார்த்தத்துல தீவிர தன்மையில காலடி எடுத்து வைக்கின்றீர்களோ, உடாபி ரஹே, அது நீங்க எடுத்து வைத்துக் கொண்டும் இருக்கின்றீர்கள். लेकिन ஆனால் वर्तमान वायुमंडल ब्रह्म जीवन में भी मन और बुद्धि के ऊपर व्यर्थ का प्रभाव बुरा नहीं, बुरा खत्म हुआ, लेकिन व्यर्थ और नेगेटिव का प्रभाव ज्यादा. பாபா சொல்றாங்க, நிகழ்காலத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப பிராமண வாழ்க்கையில மனம் மற்றும் புத்தியில வேஸ்டினுடைய பிரபாவம், கெட்டதனுடைய பிரபாவம் இல்லை, கெட்டதெல்லாம் முடிவடைந்து விட்டது. ஆனால் வீணான மற்றும் நெகட்டிவனுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கிறது. इसीलिए आगे यथार्थ और सत्य निर्णय करने की महसूसता की शक्ति कम हो जाती है. சரியானது மற்றும் சத்தியமான நிர்ணயம் எடுப்பதற்கான அனுபவத்தினுடைய சக்தி குறைந்து விட்டது.
समझ से महसूसता होती है புரிந்து கொள்வதன் மூலமா உங்களுக்கு அனுபவம் ஆகிறது. ये राग है, ये ठीक नहीं है, இது தப்பு, இது கரெக்ட் கிடையாது. लेकिन एक विवेक से महसूस था, दूसरा सिल से महसूस था. ஒன்று அறிவின் மூலமாக அனுபவம் பெறுவது, இன்னொன்னு இதயத்தின் மூலமாக அனுபவம் செய்வது. अगर दिल से कोई की बात को महसूस कर लिया, இதயபூர்வமா யாருடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா துனியா बदल जाए लेकिन स्वयं नहीं बदले. உலகமே மாறினாலும் கூட நீங்க மாற மாட்டீங்க. और संस्कार, மேலும் இந்த சம்ஸ்காரம் पुराने 63 जन्मों के होने के कारण नेचुरल हो गए. 63 जन्मத்துல இருந்த காரணத்தினால நேச்சுரலா ஆயிடுச்சு. जिसको दूसरे शब्दों में कहते हुए गलती नहीं है लेकिन मेरी नेचर. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது என்னுடைய தவறுன்னு சொல்ல மாட்டீங்க, அதுக்கு பதிலா என்னுடைய நேச்சர் இதுன்னு சொல்லுவீங்க. तो पुराने संस्कार कुछ मिटते हैं, कुछ दब जाते हैं, फिर निकल आते हैं. பழைய சம்ஸ்காரங்கள் சில இது அழிந்து விடுகிறது, சில இது அமுக்கப்பட்டு விடுகிறது, பிறகு சில நேரம் வெளிப்பட்டு விடுகின்றது. लेकिन ஆனால் சர்வ சமர்ப்பணம் का अर्थ है, சர்வ சமர்ப்பணம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? मन का भाव और भावना हर एक आत्मा के प्रति परिवर्तन हो जाए. மனதனுடைய பாவ் மற்றும் பாவனை ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது மாறிவிட வேண்டும். जिसको बाप दादा कहते हैं कैसी भी आत्मा हो, அதான் பாபா என்ன சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் சரி பின்னத்துவம் होगी, விதவிதமாக இருக்கத்தான் செய்யும். கல்ப விருட்சமா இருக்கிறது, வெரைட்டி नहीं हो तो शोभा नहीं है. இதுல வெரைட்டி இல்லைன்னா அழகு கிடையாது. लेकिन ஆனால் हर आत्मा के प्रति शुभ भावना और शुभ कामना, ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது உங்களுக்கு शुभ भावना இருக்கணும், शुभ कामना இருக்கணும். अशुभ भावना को भी परिवर्तन कर शुभ भावना रखना और शुभ भावना देना. அசுபமான பாவனையை மாற்றி शुभ भावனை வைப்பது, शुभ भावனை கொடுப்பது. हर आत्मा के प्रति शुभ कामना अवश्य बदलेंगे. ஒவ்வொருவர் மேலும் உங்களுக்கு சுப காமனா இருக்கணும். அது என்ன? இவங்க கண்டிப்பா மாறிடுவாங்க. ஐசனைக்கு ஏதோ பதல்னா नहीं, இவங்க மாறவே மாட்டாங்க. उसके प्रति जज बन के जजमेंट नहीं दो. அவங்களுக்கு நீங்க ஒரு ஜட்ஜ் ஆயிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காதீங்க. बदलना ही नहीं, இவங்க மாறவே மாட்டாங்கன்னு. जब चैलेंज किए प्रवृत्ति को भी परिवर्तन का सदुपयोग बनाना ही है. எப்ப நீங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ இயற்கையை கூட மாற்றி சத்தோ பிரதானமாக ஆக்கவே வேண்டும் என்று பனானா செய்தே ஆக வேண்டும். பனேகி நை பனேகி கொஸ்டின் नहीं है. ஆகுமா ஆகாதா கேள்வியே கிடையாது, செய்தே ஆக வேண்டும். ही शब्द को अंडरलाइन किया है, ஆகியே தீர வேண்டும் என்பதை अंडरलाइन பண்ணுங்க. तो क्या प्रकृति बदल सकती है? आत्मा नहीं बदल सकती. இயற்கை மாற முடியும், ஆத்மா மாறாதான் என்ன? ஆத்மா तो प्रकृति का पुरुष है. आत्मा है ना प्रकृतिनुடைய पुरुष. तो प्रकृति बदले पुरुष नहीं बदले क्यों? प्रकृति मारலாம் ஆனா पुरुष மாற முடியாது. तो वर्तमान समय मन बुद्धि संस्कार स्वयं के परिवर्तन और सर्व के परिवर्तन यही सेवा है. ஆக நிகழ்காலத்துல மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூன்றுலையும் சுய பரிவர்த்தனை இருக்கணும், அனைவருக்கும் பரிவர்த்தனை இருக்கணும். இதுதான் சேவை. सभी पूछते हैं, எல்லாருமே கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? इस वर्ष में क्या करना है? இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும்? तो डबल सेवा करनी है, डबल सेवा செய்ய வேண்டும். एक तो स्वयं के सर्व समर्पण और इतना स्व को समर्पण करो जो आपका वायुमंडल, आपका वाइब्रेशन, आपका संग, आपका दिल का सहयोग, आपको दिल की दुआएं औरों को भी सहज परिवर्तन करने में सहयोग दे. பாபா சொல்றாங்க, முதல்ல நீங்க சுயத்தை சர்வ சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அதாவது உங்களை நீங்க சமர்ப்பணம் செய்யும்போது உங்களுடைய வாயுமண்டலம், உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய சங்கு, உங்களுடைய இதயம் சகயோகத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் பிறருக்கு சகஜமாக மாறுவதற்கான சகயோகத்தை கொடுக்க வேண்டும். இத்தனா சூரிய பரிவர்த்தனை करना, அந்த அளவு நீங்க சுய பரிவர்த்தனை செய்ய வேண்டும். சர்வ சமர்ப்பித்து करना है, சர்வ சமர்ப்பிதம் செய்ய வேண்டும்.
एक ये सेवा और दूसरी है लोक सेवा. ஒன்று இந்த சேவை, இன்னொன்று உலக சேவை, உலக மக்களுக்கான சேவை. रिजल्ट में देखा चारों देश में विदेश में गांव में सभी ब्राह्मण बच्चों ने अब तक जो सेवा की है आपको मुबारक से की है. உள்நாடாகட்டும் இல்ல வெளிநாடாகட்டும் இல்ல கிராமங்கள்ல கூட அனைத்து பிராமண குழந்தைகள் இப்போ வரைக்கும் சேவை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக பாபாவுடைய வாழ்த்துக்கள். उसकी तो बाप दादा बहुत 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 मुबारक दी. அதுக்காக பாப் தாதா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள். आगे क्या करना है, மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? बाप दादा ने देखा, बाप दादा பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க? जो ब्राह्मण बने ब्राह्मणों की भी वृद्धि है, பிராமணர்கள் கூட ரொம்ப விருத்தியாக இருக்கின்றார்கள். और भी तीव्र गति की वृद्धि होनी है, இன்னும் கூட ரொம்ப வேகமாக விருத்தி ஆக வேண்டும். लेकिन ஆனால் साथ में जो लोग प्रिय सेवा की है, எது உலகத்தினருக்கு பிரியமான சேவை செய்தீங்களோ பின்ன பின்ன ப்ராஜெக்ட் துவாரா சேவா हो रही, விதவிதமான ப்ராஜெக்ட் மூலமா சேவை ஆகிக்கொண்டே இருக்கின்றது. बहुत अच्छी है, இது ரொம்ப நல்லது. अभी अभी भिन्न भिन्न स्थानों पर सहयोगी आत्मा अच्छी निमित्त बनी. விதவிதமான இடங்கள்ல சகயோகி ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாக ஆகியிருக்கின்றார்கள். सहयोगी तो बहुत अच्छे हैं, सहयोगी ரொம்ப நல்லா இருக்காங்க. एक कदम सहयोग का है, एक पांव तो बढ़ाया है. ஒரு அடி நீங்க சகயோகத்துக்கானது, ஆக ஒரு காலம் முன்னாடி எடுத்து வச்சிட்டீங்க. लेकिन ஆனா दूसरा पाव है सहज योगी कर्म योगी. சகயோகிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்? சகஜ யோகி कर्म योगी. कर्म योगी या सहज योगी भी कुछ कुछ बन गए. कर्म योगियाவும் சகஜ யோகியாவும் சில பேர் ஆயிட்டாங்க. यह भी स्टेज दूसरी है, இது கூட ரெண்டாவது ஸ்டேஜ். अभी ऐसी आत्मा प्रैक्टिकल स्वरूप में स्टेज पर पाठ बजाए. இப்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிராக்டிக்கலாக ஸ்டேஜில் பாட்டு எடுத்து நடிக்கட்டும். மைக் ஸ்டேஜ் பர் होता है ना, ஏன்னா மைக் எங்க இருக்கும்? எப்போதும் ஸ்டேஜில் தான் இருக்கும் இல்லையா? तो माइक बन सेवा के स्टेज प्रत्यक्ष स्वरूप में भी जरूर आएंगे. ஆக மைக் ஆயிட்டு சேவையினுடைய அந்த ஸ்டேஜில் பிரத்யக்ஷ சுரூபத்தில் கண்டிப்பா வருவாங்க. आप மைட் ஹோ வ மைக், நீங்க மைட் சக்தியெல்லாம் இருப்பீங்க, அவங்க மைக்கா இருப்பாங்க. जैसे ब्रह्मा बाप अव्यक्त रूप में माइट है, அது உதாரணம் கூட பாபா சொல்றாரு பாருங்க. எப்படி பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்துல மைட்டா இருக்கிறார். और आप बच्चों को माइक बनाया, குழந்தைகளாகி உங்களை பாபா மைக்காக ஆக்கி விட்டார். ऐसी அதே மாதிரி ஆத்மாओं के कनेक्शन को बढ़ाने की आवश्यकता है. ஆத்மாக்களுடைய கனெக்ஷனை அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. वो चाहते हैं क्या करे कैसे करे, उनको माइक पर विधि ऐसी सुना. அவங்க என்ன விரும்புறாங்கன்னா என்ன செய்யறது, எப்படி செய்யறது, அவங்களுக்கு சக்தி ஆயிட்டு விதியை கூறுங்க. वो जलौकिक ऑक्यूपेशन और अलौकिक सेवा दोनों को बैलेंस रखते हुए, அவங்க அலௌகிகமான ஆக்குபேஷன் அலௌகிகமான சேவை ரெண்டையுமே பேலன்ஸ் வைத்து லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், கடைசியில் ஒரு நானும் ஃபாஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கே லைன் में आ जाए, फास्टலேருந்து ஃபர்ஸ்ட்டுங்கிற லைனில் வர வேண்டும். ஐசே பிரத்யக்ஷ होने, அப்படிதான் இருக்கிறாங்க, பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். சிர் கனெக்ஷன் ஆர் கரண்ட் தோ, நீங்க செய்ய வேண்டியது என்ன? கனெக்ஷன் கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும். रूहानियत करंट, ஆன்மீகத்தினுடைய கரண்ட், வைப்ரேஷன் வாயுமண்டல் की करंट, நீங்க வைப்ரேஷன் கொடுக்கணும், वायुमंडलத்தினுடைய करंट கொடுக்கணும். और विधि जो निमित्त बने हैं बैलेंस रखने वाले जीवन बहुत अच्छी और सही. விதி என்ன பாபா சொல்லியிருக்காங்க? நிமித்தமாக ஆவது. அது எப்படி? பேலன்ஸ் வைப்பதின் மூலமாக. அப்போ ரொம்ப ஈஸியாகவும் போயிடும், ரொம்ப நல்லாவும் போயிடும். டீக்கனா சரிதானே? क्या करना है, என்ன செய்ய வேண்டும்? सुन लिया. अब என்ன செய்யணுங்கிறத கேட்டுட்டீங்க இல்லையா? छोटा छोटा गुलदस्ता तो तैयार करो, சின்ன சின்ன பூச்செண்டுகள் நீங்க तैयार பண்ணுங்க. चलो बड़ा गुलदस्ता नहीं, 5 फूलों का 10 फूलों का गुलदस्ता तो लाओ. பெரிய பூச்செண்டா கொண்டு வரட்டாலும் 5 மலர்கள் 10 மலர்கள் உள்ள பூச்செண்டை கொண்டு வாங்க. और हर एक तरफ बाप दादा के नजरों में, ஒவ்வொருத்தவங்களும் பாப் தாதாவுடைய பார்வையில் இருக்கிறாங்க. சுனா கேட்டீங்களா? பாண்டவர் சுனா, பாண்டவர் கேட்டீங்களா? बहुत अच्छा, ரொம்ப நல்லது. डबल फॉरनर्स जंप नहीं लेकिन उड़ रहे हैं.
डबल फॉरेनर्स जंप பண்ணல பறக்கின்றார்கள் पहले गुलदस्ता विदेश लाएगा या भारत लाएगा பாபா பாருங்க நமக்குள்ள போட்டியா கேட்கிற முதல் பூச்செண்டு உள்நாடு கொண்டு வருமா வெளிநாடு கொண்டு வருமா कौन लाएगा யார் கொண்டு வருவீங்க ये दोनों साथ में लाएंगे இல்ல ரெண்டு பேருமே சேர்த்து ஒண்ணா கொண்டு வருவீங்களா एक तरफ से फॉरेन का एक तरफ भारत का ஒரு பக்கம் विदेश வெளிநாட்டவர்கள் இன்னொரு பக்கம் பாரதவாசிகள் दोनों गुलदस्ता स्टेज पर आए ரெண்டு பேருடைய அந்த பூச்செண்டும் ஸ்டேஜ்ல வருவாங்க जैसे कि सेरेमनी मनाते हैं ना तो वह भी सेरेमनी मने இந்த இதை நீங்க எப்படி கொண்டாடுகின்றீர்களோ திருவிழாவை அதே மாதிரி அதையும் கொண்டாடுவீங்க दोनों गुलदस्ता வைத்து भारत की भी विदेश की भी ஆக வெளிநாட்டவர்கள் மற்றும் உள்நாட்டவர்களுடைய பூச்செண்டு ठीक है சரிதானே विदेश वाला क्या समझते हैं डबल फॉरेनर्स என்ன புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ठीक है சரிதானே तो दूसरी सीजन में लाएंगे அடுத்த சீசன்ல கொண்டு வருவீங்களா लाना है கொண்டு வர வேண்டும் அல்லவா भारत वाले लाएंगे பாரதவாசிகள் கொண்டு வருவார்களா लौकिक और अलौकिक ऑक्यूपेशन के बैलेंस वाले लौकिकम மற்றும் अलौकिक ऑक्यूपेशन बैलेंस பண்ணக்கூடியவர்கள் आज जैसे सिर्फ ब्राह्मण जीवन वाले नहीं लौकिक भी है अलौकिक भी இன்னைக்கு மாதிரி வந்திருக்கவங்க எல்லாம் பிராமண வாழ்க்கையினர் அதுக்கு பேர் लौकिकम மற்றும் अलौकिक उन्हों का प्रभाव ज्यादा அவங்களுடைய பிரபாவம் தான் நிறைய இருக்கும் आप लोगों से तो दृष्टि लेने आएंगे உங்ககிட்ட எல்லாம் திருஷ்டி வாங்கக்கா வருவாங்க இல்லையா अच्छा நல்லது क्या सोच रही है जयंती जयंती நீ என்ன யோசிக்கின்ற நாம் सोच रही है ना பேர் யோசிக்கிறீங்க இல்லையா और निर्मला मोहिनी नाम सोच रहे हैं ना निर्मलावाகட்டும் இல்ல मोहिनी அவங்களும் யோசிக்கிறீங்க இல்லையா यहाँ पांडव देखो भारत के पांडव कोई कम नहीं है பாண்டவர்களை பாருங்க பாரதத்துடைய பாண்டவர்களும் குறைவானவர்கள் கிடையாது சுபான் அல்லாஹ் சுபான் அல்லாஹ்வாக இருக்கின்றார் எதற்கு कुछ कुछ तो बैठे भी है சில பேர் அமர்ந்திருக்கின்றார்கள் या ब्रेन सामने बैठा है ना ब्रेन भाई கூட முன்னாடி உட்கார்ந்து இருக்கின்றார் ஆஸ்திரேலியருடையவர் गुलदस्ता तैयार करना है ना பூச்செண்டை தயார் பண்ண வேண்டுமல்ல बहुत अच्छे अच्छे क्या नाम देते हो நல்ல நல்ல பேர் என்ன கொடுக்கின்றீர்கள் एनसीओ अच्छा फॉरेन के एनसीओ वाले हाथ उठाओ फॉरेन இருக்கிற एनसीओ எல்லாம் கை தூட்டுங்க एनसीओ बनना सहज नहीं है कमाल करना पड़ेगा एनसीओ ஆகிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸியானது இல்ல அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும் कर सकते हैं செய்ய முடியும் कोई बड़ी बात नहीं है ஒன்னும் பெரிய விஷயம் அல்ல क्योंकि ஏனெனில் பாபா அதுக்கு காரணம் சொல்ற பாருங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்றாரு பாருங்க धरती तैयार है பூமி தயாராக இருக்கின்றது बीज भी पड़ा हुआ है விதை கூட விதைக்கப்பட்டு விட்டது पालना भी पानी देना है पालनेக்காக நீங்க தண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் अभी बीज को पालना का पानी चाहिए இப்ப விதைக்கு பாலனை என்ற நீர் ஊற்ற வேண்டும் अच्छा நல்லது टीचर्स भी बहुत आई है टीचर्स கூட நிறைய பேர் வந்திருக்காங்க टीचर्स को भी मुबारक है टीचर्स கூட வாழ்த்துக்கள் आपने ही तो सेवा की है ना நீங்க தான் சேவை செய்திருக்கின்றீர்கள் அல்லவா तो सेवा की मुबारक சேவைக்கான வாழ்த்துக்கள் अच्छा நல்லது गुजरात का क्या हाल है குஜராத்தினுடைய நிலைமை என்ன ஏன்னா குஜராத்ல பெரிய பூகம்பம் வந்திருந்தது हलचल गुजरात से शुरू हुई है हलचल என்பது गुजरातல தான் ஆரம்பிக்குது ज्यादा हलचल गुजरात और विदेश में भी थोड़ा थोड़ा शुरू है அதிகமான அலைச்சல் குஜராத்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் வெளிநாட்டிலேயும் நடந்தது डरते तो नहीं होना நீங்க பயப்படவில்லை தானே धरनी तो हिलती है பூமி அசைகிறது लेकिन दिल तो नहीं हिलती है ना உங்க இதயம் அசையவில்லை தானே जहाँ धरनी हिली है नुकसान हुआ है वहां से जो आए वो आउट हो எங்க பூமி அசைந்ததோ எங்க நிறைய நஷ்டம் ஏற்பட்டதோ அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் எழுந்திருங்கள் अहमदाबाद वाले भी उठो अहमदाबाद உள்ளவங்களும் எந்திரிங்க अच्छा दिल हिली है धरनी हिली है बाबा का वो இதயம் அசைஞ்சுதா இல்ல பூமி அசைஞ்சுதா क्या हुआ என்ன ஆனது दिल से थोड़ा ऐसा ऐसा हुआ இதயத்துல அந்த மாதிரி கொஞ்சம் ஆனதா नहीं हुआ ஆகல தானே बहादुर நீங்க எல்லாம் பலசாலிகள் बाप दादा ने देखा बाप दादा பார்த்தாங்க बच्चों ने अपनी हिम्मत और बाप के चर्चा से अच्छा अपना रिकॉर्ड रखा குழந்தைகள் தங்களுடைய தைரியத்தோட பாபாவுடைய குடைநிழல்ல நல்ல ரெக்கார்டை கொடுத்திருக்காங்க कोई फल नहीं हुआ
फेल नहीं हुआ, सब पास हो गए. யாருமே ஃபெயில் ஆகல, எல்லாமே பாஸ் ஆயிட்டீங்க. कोई थोड़ा कोई ज्यादा. சில பேர் கொஞ்சம் பாஸ் ஆனாங்க, சில பேர் நிறைய பாஸ் ஆனாங்க. நம்பர் ஒன் तो सब होता ही है ना हर जगह. எல்லா இடத்துலயும் வரிசைகரமா இருக்கின்றார்கள் அல்லவா. लेकिन ஆனால் என்ன, பாஸ் है, பாஸ் ஆயிட்டாங்க. मुबारक है, வாழ்த்துக்கள். सबसे ज्यादा नाजुक स्थान से कौन आए हैं? எல்லாத்தோட ரொம்ப டெண்டரான இடத்துல இருந்து யார் வந்தது? एक बुझी की और एक बचाव की बहन आई है. அங்க வந்து புஜில இருந்தும் ஒருத்தவங்களுக்கு பச்சாவுங்கிறதுல இருந்தும் சகோதரிகள் வந்திருக்காங்க. புஜிமே आप तो 1000 भुजा वालों के साथ थे. புஜில நீங்க 1000 கைகள் உள்ள பாபா கூட இருந்தீங்கல்ல. अच्छा पेपर में पास, पेपरல பாஸ் ஆயிட்டீங்க. बहुत अच्छा किया, ரொம்ப நல்லா பண்ணீங்க. आगे भी हिलना नहीं, எதிர்காலத்திலும் நீங்க ஆடக்கூடாது. अभी तो होता रहेगा, இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும். घबराना नहीं, பயப்படக்கூடாது. होने दो, डेली அது மாதிரி தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆகட்டும், देखो परिवर्तन तो होना है ना, மாற்றம் நடந்துதான் ஆக வேண்டும் அல்லவா. तो प्रकृति भी अपना काम तो करेगी ना. இயற்கை கூட தன்னுடைய வேலையை செய்யதானே செய்யும். जब मनुष्य आत्मा ने प्रकृति को तमोगुणी बना दिया, எப்போ மனித ஆத்மாக்கள் இந்த இயற்கையை தமோகுணமாக ஆக்கி விட்டார்களோ, तो वो अपना काम तो करेगी ना, அது தன்னுடைய வேலையை செய்யும் இல்லவா. लेकिन ஆனால் हर खेल ड्रामा के खेल में ये भी खेल है. ड्रामानुடைய விளையாட்டுல இது கூட ஒரு விளையாட்டு. खेल को देखते हुए अपनी अवस्था ऊपर नीचे नहीं करना. விளையாட்டை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலையை மேலே கீழையும் செய்யக்கூடாது. मास्टर सर्वशक्तियान आत्माओं की स्वस्थिति पर स्थिति प्रभाव नहीं डाले. मास्टर सर्वशक्तिवान ஆத்மாக்கள் மீது ஸ்வஸ்திதியின் மேல பரஸ்திதியினுடைய பிரபாவம் ஏற்படக்கூடாது. அவரே ஆத்மாओं को मानसिक परेशानी से छुड़ाने के निमित्त बनो. இன்னும் மேலும் நீங்க மானசீக பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக நிமித்தமாக ஆகுங்க. क्योंकि ஏனெனில் मन की परेशानी आप मेडिटेशन से भी मिटा सकते हो. மனதனுடைய பிரச்சனைகளை மெடிடேஷன் மூலமா கூட நீக்க முடியும். डॉक्टर्स अपना काम करेंगे, साइंस वाले अपना काम करेंगे, गवर्नमेंट अपना काम करेगी. டாக்டர்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க, சயின்டிஸ்ட் அவங்க வேலையை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் தங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. ஆக்வா காரண மன்கி பரேஷானி டென்ஷன் கூமிட்டா. உங்களுடைய வேலையை என்ன, பிரச்சனைகளை டென்ஷனை நீக்க வேண்டும். டென்ஷன் ஃப்ரீ ஜீவன் கா தான் தேனா. டென்ஷன் ஃப்ரீ வாழ்க்கையினுடைய தானத்தை கொடுங்க. சகயோக தேன, सहयोगத்தை கொடுக்க வேண்டும். जैसे वर्तमान समय देश विदेश वाले सहयोगी मन सहयोग दे रहे हैं ना. எப்படி நிகழ்காலத்துல தேசம் வெளிநாட்டவர்கள் சகயோகி ஆயிட்டு சகயோகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்களா. बहुत अच्छा कर रहे हैं, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. इससे सिद्ध होता है, இது எதை ப்ரூவ் ஆகிறது, चाहे विदेश हो चाहे कोई भी हो, அவங்க வெளிநாட்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, பாரத் தேசே प्यार है. பாரத தேசத்து மேல அவங்களுக்கு அன்பு இருக்கிறது. ஹரேக் அப்னா அப்னா காரியத்தை कर रहे हैं ना. அவங்க அவங்களுடைய காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தானே. आप अपना कर रहे हो, நீங்க உங்க வேலையை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். जैसे आग लगती है ना तो आग बुझाने वाले डरते नहीं है. அவங்க என்ன பியூட்டிஃபுல்லா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. எப்படி பாருங்க, நெருப்பை அணைக்கக்கூடியவர்கள் நெருப்பை பார்த்து பயப்படுவது இல்லை, புஜாத்தே அணைக்கத்தான் செய்கின்றார்கள். तो ஆக आप सभी मन की परेशानी के आग बुझाने वाले हो. மனதினுடைய அலைச்சல்களை கூடிய நீங்கள் அதை அணைக்கக்கூடியவர்கள். अच्छा நல்லது. तो गुजरात मजबूत है ना, गुजरात स्ट्रांगா இருக்கு இல்லையா. 1000 भुजाओं की छाया में हो. 1000 கைகள் உள்ளவருடைய குடை நிழலில் இருக்கின்றீர்கள். कहाँ भी आए, अभी तो गुजरात को देखकर अनुभवी हो गए ना. நீங்க எங்க இருந்தாலும் வந்துருங்க, ஆனா இப்ப குஜராத்தை பார்த்து நீங்க அனுபவி ஆயிட்டீங்க இல்லையா. कहाँ भी आए, எங்க இருந்து வந்தாலும் சரி. देखो प्रकृति कोई मना नहीं कर सकता. இயற்கையை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. குஜராத் में आओ, अब में नहीं आओ, பாம்பே में नहीं आओ नहीं. குஜராத்ல வரட்டும், அபுல வர வேண்டாம், பாம்பேல வர வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. वह स्वतंत्र है, அது சுதந்திரமாக இருக்கிறது. लेकिन ஆனால் सभी को अपने स्वस्थिति को अचल अडोल और अपनी बुद्धि को मन के लाइन को क्लियर रखना है. நீங்க உங்களுடைய சுவஸ்திதியை ஆடாத அசையாததாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்தி மற்றும்
மனதினுடைய லைன் கிளியராக இருக்க வேண்டும். லைன் கிளியர் होगी तो टचिंग होगी. लाइन क्लियर இருந்தா டச்சிங் ஆகும். बाप दादा ने पहले भी कहा था, बाप दादा முதல்லே சொல்லியிருக்கிறார். என்ன? உன்னோக்கே வயர்லெஸ் आपकी வாய்ஸ்லெஸ் புத்தி. அவங்களுடையது வயர்லெஸ், உங்களுடையது வாய்ஸ்லெஸ் புத்தி. क्या करना है, क्या होना है, यह निर्णय स्पष्ट और शीघ्र होगा. என்ன செய்ய வேண்டும், என்ன ஆக வேண்டும், அதனுடைய நிர்ணயம் தெளிவாக சீக்கிரமா எடுப்பீங்க. ऐसे नहीं सोचते रहे बाहर निकले, अंदर बैठे, दरवाजे पर बैठे, छत पर बैठे, नहीं. அந்த நேரம் இப்படி யோசிக்க மாட்டீங்க. வெளியில போறதா, உள்ள இருக்கிறதா, கதவை தாண்டறதா, இல்ல மாடிக்கு போகணுமா, கிடையாது. आपके पास वहां ही चलेगा जहाँ सेफ्टी होगी. எங்க சேஃப்டி ஆகுமோ அங்க உங்க கால் தானாவே போகும். अगर बहुत घबरा जाओ, घबराना तो नहीं चाहिए, ரொம்ப பயந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஆக்சுவலா பயப்படக்கூடாது. लेकिन बहुत घबरा जाओ, எப்ப நீங்க ரொம்ப பயந்துடுவீங்களோ, बहुत डर लगे, ரொம்ப பயம் வந்ததுன்னா, मधुबन एसलम घर आपका है. மதுபனம் एसलम வீடு உங்களுக்காக. डरना नहीं है, பயப்படாதீர்கள். अभी तो कुछ नहीं है. இப்ப என்னாச்சு, ஒண்ணுமே ஆகல. अभी तो सब कुछ होना है. எல்லாமே இனிமேதான் நடக்க போகிறது. डरना नहीं, கேள, பயப்பட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் என்ன, விளையாட்டு. பரிவர்த்தன் होना है ना, மாற்றம் நடைபெற வேண்டும் அல்லவா. வினாசனை பரிவர்த்தன் होना है. விநாசமாகணும்னு பாபா சொல்லல, மாற்றமாக வேண்டும். சபை வைராகிய விருத்தி உற்பத்தி होनी है. எல்லாரிடமும் வைராகிய விருத்தியானது உற்பத்தி ஆக வேண்டும். ரஹம் தில்பன் சர்வ சக்தியோं द्वारा सटा दे रहम करो. கருணை இதயம் உடையவர்களாக ஆகி அனைத்து சக்திகளின் மூலமாக சக்தியை கொடுப்பதற்கான கருணையை காட்டுங்கள். समझा? புரிகிறதா? अच्छा, நல்லது. अभी एक सेकंड में मन और बुद्धि को एकाग्र कर सकते हो. ஒரு வினாடியில உங்களுடைய மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியுமா? ஸ்டாப், பஸ் ஸ்டாப் हो जाए. ஸ்டாப் என்று சொன்னாலே போதும், ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். अभी एक सेकंड के लिए मन और बुद्धि को एकदम एकाग्र बिंदु बिंदु में समा जाओ. இப்போ ஒரு வினாடியில மனம் மற்றும் புத்தியை ஒரே அடியாக ஒருமுகப்படுத்தி புள்ளியில கலந்து விடுங்கள். अच्छा, நல்லது. चारों ओर के सर्वश्रेष्ठ ब्राह्मण आत्माओं को, நாலா பக்கங்களில் உள்ள அனைத்து சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களுக்கு, चारों ओर के सदा दृढ़ संकल्प व्यक्त रखने वाले अचल आत्मा को, நாலா பக்கங்களில் உள்ள திட சங்கல்பம் என்ற விரதத்தை வைக்கக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மாக்களுக்கு, चारों ओर के सर्व हिम्मत उल्लास के स्व सेवा और लोक कल्याण की सेवा करने वाले महान सेवादारी आत्माओं को. இந்த ஒவ்வொரு இடத்துலயுமே பாபா நாலா பக்கங்கள் உள்ளன்னு சொல்றாரு. வித்தியாசமாக என்ன சொல்றாரு, தைரியம் மற்றும் உற்சாகத்தின் மூலமாக சுவசேவை மற்றும் உலகத்தினருக்கு நன்மை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய மகான் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, आज के विश्व जयंती की, இன்றைய சிவ ஜெயந்தியின் ஹீரே துல்லிய ஜெயந்திக்கு, வைரத்துக்கு சமமான ஜெயந்தியின் न्यारे प्यारी जयंती की विடுபட்ட அன்பான ஜெயந்தியின் मुबारक हो, வாழ்த்துக்கள். और दुआओं के साथ याद प्यार और नमस्ते, ஆசீர்வாதங்களின் கூடவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா வரதானம் கொடுக்கிறாங்க. बाप के स्नेह को दिल में धारण कर सर्व आकर्षणों से मुक्त रहने वाले सच्चे स्नेही भव. உண்மையான அன்பானவர்களாக ஆகுங்க. அது எப்ப ஆக முடியும்? சர்வ ஆக்கர்ஷே முக்தி रहने वाले, அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து முக்தி அடைந்தவர்கள் தான் உண்மையான சிநேகி ஆக முடியும். இப்ப அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து முக்தி அடையணும்னா என்ன செய்யணும்? பாபாவுடைய அன்பை இதயத்துல தாரணை செய்ய வேண்டும். ஆக பாபாவின் அன்பை இதயத்தில் தாரணை செய்து அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து முக்தி அடைகின்ற உண்மையான சிநேகிகளாக ஆகுக. बाप सभी बच्चों को एक जैसा स्नेह देते हैं. பாபா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் அன்பு கொடுக்கின்றார். लेकिन ஆனால் बच्चे अपनी शक्ति अनुसार स्नेह को धारण करते हैं. குழந்தைகள் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப அன்பை धारण செய்கின்றார்கள். जो अमृत वेले के आदि समय पर बाप के स्नेह को धारण कर लेते हैं.
யாரு அமிர்த வேலை ஆதி சமயத்துல பாபாவுடைய அன்பை தாரணை செய்கின்றார்களோ तो दिल में परमात्मा स्नेह समाया होने के कारण அவங்க இதயத்துல பரமாத்மானுடைய அன்பு மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால कोई स्नेह उन्हें आकर्षित नहीं करता, வேற யாருடைய அன்பு அவங்கள கவர்ச்சி செய்ய முடியாது. अगर दिल में पूरा स्नेह धारण नहीं करते, இதயத்துல முழுமையான அன்பை தாரணை செய்யவில்லை என்றால் दिल में जहां होने के कारण இதயத்துல இடம் இருக்கின்ற காரணத்தினால भिन्न भिन्न रूप से अनेक स्नेह में आकर्षित कर लेते, விதவிதமான ரூபத்துல அநேக விதமான அன்பை கவர்ந்து செய்யுடையது. इसीलिए ஆகவே சச்சை சிநேகிபன் பரமாத்மா प्यार से भरपूर रहो, உண்மையான சிநேகியாக ஆகி பரமாத்மாவோட அன்புல நிறைந்து விடுங்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, दे दे की पुरानी दुनिया और संबंधों से ऊपर उड़ने वाली ही इंद्रप्रस्थ निवासी है. தேகம் மற்றும் தேகத்தினுடைய பழைய உலகம் மற்றும் பழைய சம்பந்தங்களில் இருந்து மேலே எழுபவர்கள் தான் இந்திரபிரஸ்த நிவாசிகளாக இருக்கின்றார்கள். सूचना செய்தி. आज मास का तीसरा रविवार, இன்று மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை अंतर्राष्ट्रीय योग दिवस है, इंटरनेशनल योगा. सभी ब्रह्मावल संगठित रूप से அனைத்து பிராமண குழந்தைகளும் குழுவாக அமர்ந்து சாய் 6:30 से 7:30 बजे तक மாலை 6:30 7:30 வரை विशेष रामदिल बाब के साथ विशेषமாக கருணை இதயமுடைய பாபாவுடன் अपने मास्टर रामदिल स्वरूप में स्थित हो, தனது மாஸ்டர் கருணை இதய स्वरूपத்தில் நிலைத்து सर्व आत्माओं को அனைத்து ஆத்மாக்களும் पवित्रता का बल दे, पवित्रतानुடைய சக்தியை கொடுங்கள். पवित्र वाइब्रेशन वायुमंडल फैलाने की सेवा करें. பவித்திரமான வைப்ரேஷனை வாயு மண்டலத்துல பரப்புகின்ற சேவையை செய்யுங்கள். நல்லது. ஆக இன்னைக்கு பாபா பாடத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னாங்க? சிவ ஜெயந்தி விரதம் எடுப்பது மற்றும் சர்வ சம்பன்னம் ஆக சமர்ப்பணமாக ஆகின்ற ஒரு நினைவு சின்னமாகும். ஓம் சாந்தி. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुना कर, इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर, मन को पावन कर दिया, मन को पावन कर दिया, देह दुनिया भुलाकर. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर, इतना प्यार दिया हमको बाबा मुरली सुना कर. अचरज भरी बातें सुनाकर सृष्टि चक्र का ज्ञान दिया, भेद बताए अगम निगम के खुशियों का वरदान दिया. मीठे मीठे बच्चे कहकर जीवन मीठा कर दिया, हमको भुलाए मीठे बाबा प्यार से हमको भर दिया. कितना सुकून दिया हमको बाहों में समा कर. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर,
इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। पाल न पाए दिल वाले की दिव्य जीवन बना रहे, ज्ञान के मोती योग की शक्ति से मन मूरत को सजा रहे। परम पिता वो शिक्षक बनकर संगम युग में पढ़ा रहे, मधुर मिलन का अमृत पिलाए, नशा रूहानी चढ़ा रहे। इतना ध्यान रखते हमारा पलकों में बिठा कर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। मन को पावन कर दिया, मन को पावन कर दिया, देह दुनिया भुलाकर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर।